ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நல்ல பிதாவே, அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக பிடிக்கிறோம். நல்ல நாளிலும் சொத்துல நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையான அதை நிகழ்ச்சி வருவதற்கு கத்தர் கிருபை செய்வதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் பாடினோம், அதர் வேதங்களை நாங்கள் வாசித்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய வேதத்தில் வாசித்த வார்த்தைகள் படியாக எங்களோடு கர்த்தாவை இடைவிடும்படிக்காக இந்த சமுத்திரங்கள் சமைத்து வருகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்தி வழிநடத்தும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டவரே கர்த்தாவே, சங்கீதங்கள், சாட்சிகள், திருப்பலிகளுடைய வசனங்கள், ஆண்டவரே கர்த்தாவே, காணிக்கை பகுதி, இப்படி எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தர் நடத்தி வந்த நம்முடைய தெய்வக்காய் நின்று செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவரே நேராக நீங்கள் வழிநடத்துகிறவர்களாக நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் இப்பொழுதும் நம்முடைய வசனத்தின் வாசலை விரிவுபடுத்தினால் மற்ற பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. மீண்டுமாக இந்த வாக்கியத்தை வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு பண்ணின ஆணையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆணையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லதான ஒரு வார்த்தை. இந்த மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னதான இந்த ஆபிரகாம் சரித்திரத்துல இருக்கிறாரா? இந்த ஆபிரகாம் என்பவர் சரித்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா, இல்லது வேதாகமத்தில் எழுதப்பட்டதான ஒரு கதையா? இது ஏதோ ஒரு சும்மா வேதத்துல எழுதப்பட்டதான ஒரு புத்தகம் ஏதோ எழுதியிருக்காங்க, ஏதோ புத்தகத்தை இவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ புத்தகத்துல இருக்கிறத சொல்றாங்க, அவங்க கேட்கறாங்க, மக்கள் வராங்க, அதை கேட்கறாங்க, அப்படிங்கிறதான ஒரு காரியங்கள் நான் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்தா நல்லா இருக்கும். அதனால் இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிற போது, இந்த ஆபிரகாம் என்பவர் யார்? இந்த ஆபிரகாமினுடைய அவருடைய தகப்பனாருடைய பெயர், அவருடைய வாழ்ந்த இடங்கள், இதையெல்லாம் சரித்திரபூர்வமாக நாம் பார்ப்பதற்கு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆகையால் இந்த ஆபிரகாம் என்கிறதான அந்த ஆபிரகாமுடைய தகப்பனாருடைய பெயர் சேரார். இவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியதான அல்லது எபிரேயர்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த மக்களாய் காணப்பட்டார்கள். இந்த மக்கள் இருந்துதான் கர்த்தர் அழைக்கிறார் ஆபிரகாமை. கடவுள் தெரிந்து கொண்டு அவரை பேர் சொல்லி அழைக்கிறார். நீ வா, நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி ஆண்டவர் கூப்பிட்டு வெளியே வருகிறதா இந்த கானான் தேசம் என்று சொல்லக்கூடியதான இடம். இப்ப அந்த கானான் தேசம் என்கிறதான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த பாலஸ்தீனம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு பாலஸ்தீனம், இந்த பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த கானான் என்கிறதான பகுதி. இந்த இடத்துலதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அல்லது கொடுத்ததான அந்த பகுதிகள் அடங்கி இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீன அந்த பகுதிகளுக்கும் இன்னைக்கும் அந்த பகுதிகள் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பகுதினா, இன்னைக்கு அந்த பகுதியில இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடியதான அந்த இடம், அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்த ஆபிரகாம் வாழ்ந்த அல்லது ஆபிரகாம் இருந்த ஆபிரகாமுடைய அந்த பகுதிகளுக்குள்ளாகத்தான், அந்த எல்லைகளுக்குள்ளாக இருக்கிறது அந்த ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வேதாகமத்தை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடியதான அல்லது அதனுடைய பகுதிகளை நாம் புரிந்து கொள்வோமானால் சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய வேதாகமம் ஒரு கதை சொல்லுகிறது அல்ல, உண்மையான காரியங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கர்த்தருடைய வார்த்தைகள் ஏதோ அவங்க ஏதோ மக்களை உற்சாகப்படுத்தி நீங்களாம் அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஏமாற்றி அனுப்புகிறதான வேலை அல்ல. இங்கே கடவுளுடைய வார்த்தைகளின் வழியாக நடக்கிற பொழுது அந்த கடவுள் அவர்களை அழைக்கக்கூடியதான அந்த பகுதிகள் வழியாக கொடுக்கக்கூடிய அல்லது கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இன்னைக்கு நான் பார்த்ததான அந்த பகுதிகள் வழியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் காண்பித்து இந்த பகுதியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒன்று, இங்கே சொல்லப்பட்டதான அந்த முதல் பகுதியினுடைய காரியத்தை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதல் பகுதியில
அங்க நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப நடந்து கொண்டு என்கிறதான அந்த வார்த்தை இங்க நான் பார்க்க முடிகிறது. நடந்து கொண்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். யாருக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கணும். அப்ப நடக்கிறதுனா என்ன? நடக்கிறதுனா என்ன? நடக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? நடக்கிறதுனா எப்படி? அப்படி போவோம் ஐயா, நான் எப்பவுமே அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடக்கிறது அதுவா பொருள்? அவர் வார்த்தையின்படி அப்படி வார்த்தையின்படி சொல்லு. சரிதான். வார்த்தையின்படி நடப்பது சொன்னா செயலின்படி நடப்பது. செயலின்படி நடப்பதுன்னா வாழ்க்கையின்படி நடப்பது. வாழ்க்கையின்படி நடப்பதுன்னா செயலின்படி நடப்பது. செயலின்படி நடப்பதுன்னா வாழ்க்கையின்படி நடப்பது. சொல்லு. செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு அவருக்கு முன்பாக அது காணப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும்னா அந்த வார்த்தைகளை நான் உள்வாங்கிக் கொண்டு கை கொள்ளுவது கடைபிடிப்பது. கடைபிடிப்பது என்பதனுடைய பொருள் என்ன? வாழ்க்கையில் வாழ்வது, வாழ்க்கையில வாழக்கூடியதான அந்த அனுபவங்கள். அப்ப வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடியதான அந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார். யாருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ கடவுளுடைய நாம் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா, இன்னைக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம். இந்த வேலை செய்யக்கூடியதான ஆட்கள் இப்ப வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆளு சம்பளம் கொடுக்கிற முதலாளி வர்றதுக்கு முதல்ல எப்படி நடக்கிறாரு, சம்பளம் கொடுக்கிற முதலாளி வர்றதுக்கு முன்னால எப்படி நடக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்குள்ளதான வித்தியாசங்கள் வேறுபாடான ஒரு காரியங்கள் இருக்கு. இது ஒரு கதையா சொல்லணும்னா ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு கதை. ஒரு வீட்டுல 2 அனிமல்ஸ் வளர்த்துனாங்க. 2 மிருகங்களை வளர்த்துனாங்க. 2 மிருகங்களை வளர்த்துனாங்க. அந்த 2 மிருகங்கள்ல ஒரு மிருகம் யானை, இன்னொரு மிருகம் நரி. 2ம் வளர்த்துனாங்க. யானையும் வளர்த்துனாங்க, நரியும் வளர்த்துனாங்க. அப்ப இந்த என்ன பண்ணுவாங்கன்னா 2க்கும் வேலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சொல்லிடுவாங்க, இந்த வேலையெல்லாம் நீ செய்ய அப்படின்னு சொல்லி யானை கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. நரிகிட்டே என்ன சொல்லிடுவாங்க, இந்த பொறுப்புலாம் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த யானை என்ன செய்யும் சொன்னா எல்லா வேலைகளையும் செய்யும். ஏன்னா அதனுடைய ரூபம் பெருசா இருக்கிறதுனால அது வேலைகளை ரொம்ப செய்யும், அதிகமா செய்யும். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வேலைக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த வேலைங்கிற மாதிரி 2 பேருக்கும் ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த யானை என்ன பண்ணுன்னா அங்கு மாதிரி வேலை செய்யும். ஓடி போய் எல்லாத்தையும் எழுத்து போட்டு காட்சி கொடுத்து எழுத்து எல்லா வேலையும் செஞ்சிடும். இந்த நரி கால் மேல கால் போட்டு இப்படி உட்கார்ந்துருக்கும். அப்புறம் அந்த உட்கார்ந்துருக்கும் பொழுது யானை வேலை செஞ்சுட்டு திரும்பி அது கொஞ்சம் வேலை இருக்கிற பொழுது இந்த யானை என்ன பண்ணும், திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்தா உட்கார்ந்துருக்கும். ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா அவன் சொல்லுவோம், எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் தோட்டத்திலேயே கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எது சரி சொல்லுவான், என் தோட்டத்திலேயும் கொஞ்சம் எனக்கு கொடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யானை என்ன சொல்லுவோம், அப்படியா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யானை இந்த வேலையை விட்டுட்டு அப்படி செஞ்சுட்டு வேலையை கொஞ்சம் தொட்டவரையா விட்டுட்டு ஓடி போய் இதனுடைய வேலைகள்லாம் பாவம் இத்தனை வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நரியினுடைய எடுத்துக்கான வேலைகளை அவனால இழுத்து போட்டு வேலை செய்வான். வேலை செஞ்சு இது முடிக்கிற சூழ்நிலையில அந்த கரெக்டா அந்த முடிகிற சூழ்நிலையில எத்தமான் வருவாராம். எத்தமான் வரும்போது இந்த நரி என்ன பண்ணுன்னா ஓடி போய் மண் எடுத்து தலையில போட்டுட்டு எல்லாம் உடம்பெல்லாம் அழுக்காக்கிட்டு உருண்டு பிறண்டு யானை வேலை செஞ்சு முட்டை குறை கொட்டை குறை அந்த இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்குமா. முதலாளி வருவாராம். முதலாளி வந்து பாப்பாராம், என்ன அப்படின்னு சொல்லி பாக்குற பொழுது யானை வேலை அந்த இந்த வேலையை முடிச்சுட்டு யானை அங்க போய் நிற்குமா. இப்ப போய் நரி என்ன பண்ணுமா,
போய் அந்த இடத்துல வேலை செஞ்சு, நீ வேலை செஞ்சல பரவாயில்ல, நான் உங்களுக்கு கொஞ்சமா வேலை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அங்க போய் கரெக்டா போய் வேலை செஞ்சு இருக்குமா. வேலை செய்யும் போது எஜமான் வந்து பாப்பா, அப்போ கேட்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் கேட்கறீங்க, அது உருவமும் அத்த பெருசு, அது மயிரும் அத்த பெருசு, அது ஆளும் அத்த பெருசு, தலையில அறிவும் ஒண்ணு இல்ல, அதனால உடம்பு வச்சு கட்ட முடியல, வேலையே செய்ய முடியல. அந்த வேலை செஞ்சையா, அந்த வேலை பஞ்சாமா காட்டுமா, பஞ்சாமா காட்டி சுய அனுதாபத்தை பெற்றுக் கொள்ளுமா. நான் தான் வேலை செஞ்சேன், மற்றவங்க அவெல்லாம் வேலை செய்யல, நான் தான் வேலை செஞ்சேன். இந்த மாதிரி பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடியதான, அல்லது பார்வைக்கு மனிதன் பார்வைக்கு மனிதனுடைய பார்வையில செய்யக்கூடியதான காரியங்களை அந்த காரியங்களை அந்த கிழித்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும், மனிதனிடத்திலிருந்து அந்த கிழித்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும் அப்படின்றதான ஒரு நிலை இருக்கிறது. ஐயா சொல்ற பொழுது அந்த காணிக்கை போன்றதான அந்த காரியங்களை கூட அந்த பிரிச்சு பார்த்து நோட்டி பார்த்து, இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியதான காரியங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற மனுஷன் பார்க்க வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய பார்வையில இல்ல. அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை சொன்னாரு. ஒரு ஏழை விதவை தனக்கு கிடைத்ததான அந்த ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவுன்னா, அந்த காலத்துல ஒரு தினாரி என்ற பொருள், ஒரு தினாரி ஒரு நாளுடைய அந்த கூலி வந்து, அந்த கூலியில் இருக்கக்கூடியதான அந்த அந்த வருமானத்துல ஒரு அந்த காசு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஆலயத்துக்கு கொடுக்கணும், அந்த ஆலயத்துல போடுவாங்க. ஆனா அந்த வாரத்துக்கு அந்த அம்மா அதுதான் இருக்குது, அதுதான் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடியதான வருமானம். அதெல்லாம் வச்சு அவங்க சாப்பிடணும், அதை வச்சுதான் அந்த வாரத்திற்கு ஓட்டணும். அதெல்லாம் அவங்களுக்கு அவர்களுடைய மாதத்திற்கு அல்லது வாரத்திற்கு அவர்களுக்குரியதான அந்த நாடு ஓட்டுவதற்கு அதுதான் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களுடைய உள்ளம் என்னவென்றால், நான் கடவுளுக்கு முன்பாக எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நான் செய்த வேலைக்கு உரியதான அந்த பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினா அவருக்கு முன்னுரிமை, அவருக்கு அந்த காரியங்களை கொடுக்கிறேன், அவருக்கு அந்த காரியங்களை நான் செய்கிறேன். அதனுடைய பொருள் என்னன்னா, மனிதர்கள் யாரும் பார்க்கணுங்கிறதுக்கல்ல, கடவுளுக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வழிகள், என்னுடைய செயல்கள் கடவுளுக்கு உத்தமமாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடியதான காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நான் உத்தமமா இருக்கிறேன், என்னுடைய நடைகள் கடவுளுக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும், எனக்கு கொடுப்பாரு அல்லது எனக்கு தருவாரு அப்படின்னு அந்த அம்மா நினைக்கல. தனக்கு உண்டானதுகளை எல்லாவற்றையும் மற்றவங்க எல்லாம் தனக்கு இருக்கிறத போட்டாங்க, ஆனா அவர்களுக்கு தனக்கு உண்டானதுல அவர்களுக்கு அதுதான் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் போடக்கூடியதான ஒரு அனுபவம் அந்த பெண்மணிக்கு காணப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் கடவுளுக்கு முன்பாக நடந்து கொள்ளக்கூடியதான உத்தமம், தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளக்கூடியதான உத்தமம். அது தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறதான உத்தமமா இருக்கிறது. இதை எடுத்து இன்னொன்னு செய்வோம் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை அங்கு சொல்லப்படல. இதை எடுத்து நான் வந்து இன்னொரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னு அங்க சொல்லல. அது இருந்ததை கடவுளுடைய சமூகத்துல கடவுளுக்குரியதான காரியங்களை கடவுளுக்குரியது அங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய காரியம். தேவனுக்குரியதை தேவனுக்கும் அவள் அதைத்தான் செலுத்தினார். தேவனுக்குரியதை தேவனுக்கும். அதுல நான் கடனாளியா இருக்க விரும்பவில்லை, அது நான் கடன்தாரியா இருக்க விரும்பவில்லை, அதற்கு கடன்தாரியா போதும் நான் விரும்பல என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை கடவுளுக்கு முன்பாக நடத்தி காண்பித்தார். அதுதான் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியதான ஒரு காரியம், அதுதான் தன்னுடைய ஜீவிதத்துல எடுத்து காண்பிக்கக்கூடியதான வழி. இப்போ இலக்கியம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இங்க ஆபிரகாமை அழைத்தார். அங்க அந்த அழைப்பினுடைய பகுதிகளுக்கு நடந்து கொள்ளக்கூடிய காரியங்களை மூன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எபேசியர் நிருபத்துல அங்கு ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்க 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால், அங்க 4ஆம் அதிகாரத்துல ஒரு நடக்கக்கூடியதான விதத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்த்து இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்தை நம்ம யாராவது வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு
உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆண்டவர் ஒரு கட்டளையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நீ எனக்கு முன்னால நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை மல்டிப்ளை ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி எனக்கு முன்பாய் மட்டும் நீ நடந்து கொண்டது, நீ எனக்கு முன்பாய் மட்டும் உத்தமனாய் நடந்து கொண்டது, உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவருக்கு முன்பாக நடக்கக்கூடியதான அந்த எண்ணம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாய் நான் நடக்கிறேன் என்கிறதான அந்த சிந்தை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அங்கே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நடந்தாரா அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்ல முடியும். அவர் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தாரா, உத்தமமாய் இருந்தாரா, உத்தமமாய் செயல்பட்டாரா என்று சொல்லி ஒரு முறை வேதாகமத்தில் பார்க்க முடியும். அங்கே ஆபிரகாமுடைய மனைவி மரித்து விடுவார்கள். மனைவி மரித்த உடனே அந்த இடத்துல அந்த மனிதன், ஊர் மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் ஒரு தலைவராக, ஒரு பெரிய மனிதனாக கர்த்தர் வைத்திருப்பார். அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு என் மனைவி அடக்கம் பண்றதுக்கு உனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நீங்க இங்க இடம் முழுமே உங்களுக்கு தான் சொல்றோம், இது எல்லாமே உங்களுக்கு தான், இது எல்லாமே இங்கதான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் அனுபவிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல, என்னதான் இருந்தாலும் உன் கையில விலை கொடுத்து வாங்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன், விலை கொடுத்து வாங்குவதற்கு நான் அந்த பணம் எவ்வளவு நீ சொல்லு. இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் சொல்றாரு, இல்ல இந்த இடத்தை எனக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி விலை கொடுத்து வாங்கக்கூடியதான அந்த அனுபவம், ஒரு உத்தமமாய் நடக்கக்கூடியதான ஒரு பகுதி. மனிதருக்கு முன்பாக மட்டுமல்ல, கடவுளுக்கு முன்பாகவும் ஒரு உத்தமமான காரியம். இதெல்லாம் கடவுள் பார்க்கவா போறாரு, கடவுளுக்கு என்ன தெரியவா போகுது, கடவுள் நேரா வந்துட போறாரு, கடவுள் என்ன எங்க யார் மூலமா பேசிட போறாரு அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கலாம். அப்படி ஒரு காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யல. அப்படிப்பட்ட காரியங்களை அவர் நடந்து கொள்ளவில்லை. அவர் பார்ப்பாரா, கடவுள் இங்க பார்ப்பாரா, கவனிப்பாரா, அப்படி அந்த உத்தமமாய் நடந்ததுனால்தான் அந்த பகுதியில் இன்றைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாம் விலை கொடுத்து வாங்கினார் என்கிறதான ஒரு சம்பவமும் வேதத்தில் அடங்கி இருக்கிறேன் நாம் பார்க்க முடியும். கட்டுரை பிள்ளைகளை அதனால் உத்தமமாய் நடந்து கொண்டு பாத்திரமாக ஆபிரகாம் அங்கே நடந்தார். இங்கும் அந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களே, அந்த அழைப்பு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்பு, பாத்திரமாய் நடந்து கொள்ளுதல், 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்பு, காலிங், ஆண்டவர் அழைப்பதான அந்த அழைப்பு, தேவன் நம்மை அழைத்திருக்கிறதான அழைப்பு, நாம் எங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்தகாரமான இருளிடத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக ஆண்டவர் நம்மை அழைப்பு கொடுத்தவருடைய எங்கிருந்து அழைத்திருக்கிறார் சொன்னால் அந்தகாரமான இருளில் நின்று நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லாமா, நம்முடைய வாழ்க்கையிலும் சில அந்தகாரமான காரியங்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் சில நேரத்துல ரொம்ப வெட்டகரமான காரியங்களா இருக்கும். நம்முடைய அழைக்கப்பட்டதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம்னா நம்ம இருந்த இடங்கள், நாம் பண்ணின பகுதிகள், செய்த காரியங்கள், இதையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா இவ்வளவு நம்ம நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கறது ரொம்ப கேவலமா இருக்கும். சில காரியங்களை நான் என்னால சொல்ல முடியும். சிலருடைய வாழ்க்கையில சிலர் ஆண்டவரை அறிந்து கொள்ளாத வரைக்கும் அவங்களுடைய சில காரியங்களை பார்த்தோம்னா ஆண்டவருடைய அழைப்பு பெரும் பெறாத வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னா சில பேரை பார்த்தா குடிச்சுக்கிட்டே சில பேர் இருப்பாங்க. குடிச்சு வெறிச்சு அவங்க காலையில எந்திரிக்கிறதே, காலையில அவங்க எந்திரிச்சு முடிக்கிறதே என்னடா சாராய கடையாதான் இருக்கும். கண்ணு முழிச்சு பாக்குறதே, அதுக்குன்னே சில நேரத்துல வீடு அங்கதான்டா நான் கட்டினேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க. அங்க அதுக்குதான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில மக்கள் இருப்பாங்க. குடிச்சு 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 பார்த்தீங்கன்னா அத பேரே அவங்களுக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னா அவங்க பிள்ளைகளை கூப்பிடுறது என்ன பேர் சொல்லி கொடுவாங்க தெரியுமா? என்ன பேர் சொல்லி கொடுவாங்க? குடிகார பிள்ளைங்க. ஏன் அப்படின்னா பேரே குடிகார பிள்ளைகள் ஆயிடுச்சு. அப்படி இருந்த இடத்துல இருந்துதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லாமா? இன்னும் சில காரியங்களை சொல்ல நிறைய பேர் சொல்ல முடியும், நிறைய காரியங்களை பார்க்க முடியும். சில இடங்கள்ல போன வெள்ளிக்கிழமை நான் பேசியிருந்த ஒரு இடத்துல ஒரு சிலர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்க ஒரு சகோதரர் நான் பார்த்தேன். அவர் சொன்னாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கடவுளுடைய வழிகளுக்கு நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. நான் முதல்ல யார் தெரியுமா? நான் முதல்ல யாருன்னா என்னை எங்கிருந்து கடவுள் அழைத்தார் என்று சொன்னால் சாராயங்காட்சி விற்கிறவன். நான் சாராயங்காட்சி விற்கிறவன்.
சாராயம் காய்ச்சி மக்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன், அடுத்தவன் எப்படியோ போகட்டும், நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து, அந்த பகுதியிலிருந்து கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் அழைத்த அழைப்பை பாருங்க. என்னை அழைத்தார், ஆனால் அழைத்த அழைப்புடைய நான் அதையும் செய்வேன் என்று சொல்லல. என்னை அழைத்தார், அந்த கால இருளிலிருந்து கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அந்த கால இருளிலிருந்து அழைத்ததான அதே பகுதிகளை நான் திரும்ப செய்வேன் என்று சொல்லல. அந்த அழைப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அழைப்பை எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன்? அந்த பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அந்த காலமான இருளிலிருந்து சில பேரை பார்க்க முடியும், சில பேரை சொல்ல முடியும். இன்னும் சில காரியங்களை நம்ம பேசலாம். இன்னைக்கு தமிழகத்துல பேசப்படக்கூடியதான ஒரு பெரிதான பரபரப்பான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், IAS ஆபீசர் உமா சங்கர் அவருடைய காரியத்தை அவர் சொல்லுகிறவங்க அப்படித்தான் சொல்றாரு. நான் முதல்ல ஆண்டவரை அறியாதவனாய் வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்று சொல்கிற அந்த அனுபவம் எனக்கு இல்லை. ஆனால் நான் இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை கர்த்தர் அழைத்தார். அந்த அழைப்புக்கு நான் இன்னைக்கு பாத்திரவனாய் இருக்கிறேன். ஆகையால் நான் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கடவுளுடைய ஊழியத்தை நான் திருச்சபைகளை போய் பேசுகிறேன். நான் கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு முன்னால எங்கிருந்தாரு, இப்ப அழைப்பதற்கு அப்புறம் கடவுளுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக அந்த அழைப்பை தெரிந்து கொண்டார். சொல்லாமா? இன்னைக்கு நாம அழைக்கப்பட்டதான அழைப்பு நமக்கு கன்ஃபார்ம் இருக்கிறதா? நம்ம அழைக்கப்பட்டதான அந்த அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியுதா? நம்முடைய காலிங் என்னங்கிறது புரியுதா? நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அழைத்ததான அழைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அழைப்பு என்ன அழைப்பு? உன்னை அழைச்சிருக்கிறாரு, அந்த அழைப்பை குறித்து நமக்கு தெரியுதா? அந்த அழைப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா? ஏதோ நம்ம அழைத்தார் அப்படின்னு சொல்லி பேசுறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சில பேர் இயேசு அழிக்கிறார் இருக்காங்க. இயேசு அழிக்கிறாரு, அட பாருங்களா, நல்லா சொல்லுங்கப்பா. இயேசு அழிக்கிறாருங்க, இயேசு சுகமாக்குறார், குணமாக்கு. இயேசு அழிக்கிறாரு. சில பேர் சொல்றது வந்து இயேசு அழிக்கிறாரு. இயேசு அழைக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பு என்ன அழைப்பு? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன காரணத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் என்று சொன்னால், அந்த ஆபிரகாமுடைய அழைப்பு அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பாய் என்று ஆண்டவர் அந்த அழைப்புல ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவர் ஆக்டாக அல்லது அந்த அவருக்கு முன்பாக நீதிமானாய் நடந்து கொண்டார். நம்முடைய சுயநீதினால் நம்ம நடக்கிறதில்ல, அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக அழைப்பை அவர் நம்முடைய காலி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த அழைப்புல நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த அழைப்புல நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நிறைய பேர் நிறைய விதத்தில் அழைச்சிருக்காரு. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புல அப்படி அவங்க காணப்படுவார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவது உண்மை. அது உண்மை. சிலருக்கு சின்ன வேலையை கொடுத்திருந்தாலும் அந்த வேலையில உத்தரவாதம் இல்லைன்னா கர்த்தர் ஜீவன் பேச மாட்டாரு. சின்ன வேலையில உண்மையா இல்லைன்னா அப்புறம் பெரிய வேலையில எப்படி போய் உண்மையா இருக்கிறதுக்கு? இந்த வேலை உண்மையா இல்லை. அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும். ஒன்று, அழைக்கப்பட்டது, அந்த அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அங்கே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். செகண்ட், நாம் அதற்கான பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அதற்கான பாத்திரம், நான் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும். அந்த பாத்திரமா இருக்கணும். அந்த பாத்திரத்துக்கு வேற பாத்திரமா போயிடக்கூடாது. அழைக்கப்பட்ட அழைப்புக்குரிய பாத்திரமா இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இமிட்டேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். இமிட்டேட் மீ மற்றவர்களை போல பண்றது, மற்றவர்களை போல நடிப்பது, மற்றவர்கள் போல இருப்பது. அது அப்படி அல்ல. நமக்கு என்ன அழைப்பு இருக்கிறது அதற்கு பாத்திரம். எனக்கு என்ன பாத்திரமோ அந்த பாத்திரமா இருக்கணும். சமையல் பாத்திரமா இருக்கணும். ஒரு முறை பேசிட்டு போது விளையாட்டு சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை பிரசங்கத்துக்கு போது சொன்னாங்க. அப்போ நிறைய பேருக்கு எந்த பாத்திரத்துல எது வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஆமா எங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படின்னு அவங்க சொன்ன தொடங்குது என்னன்னா, ஆமா அந்த பாத்திரத்துல காபி வச்சா எப்படி இருக்கும் எனக்கு புரியல.
ரச பாத்திரத்துல காபி வச்சு எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குமா காரமா இருக்குமா? காரமா இருக்கும். ஏன்? அது பாத்திரம் தானே. இந்த பாத்திரத்துல காபி வச்சா என்ன தப்பு? கேட்கறது என்னன்னா வச்சா என்ன தப்புன்னு கேட்கிறேன். கார காபி அது கார காப்பியா போயிடும். அப்போ அது எதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறோம். ரச பாத்திரம்னா ரசம் வைக்கணும், காபி பாத்திரம்னா காபி வைக்கணும் அப்படின்னு ஒரு பாத்திரம், அதுக்குன்னு பாத்திரம் வச்சிருக்கிறோமே. அதே மாதிரிதான் கடவுள் நம்மை ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார் சொன்னா அந்த பாத்திரம் என்ன பாத்திரமாக கத்தர் வச்சிருக்கிறாரு, என்ன பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பாக நாம் என்ன பாத்திரங்களா இருக்கிறோம். வீட்டுல அநேக பாத்திரங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான பாத்திரங்கள் நிறைய பாத்திரங்கள் இருக்கு. என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அண்டா குண்டா சட்டி வாழை பாத்திரங்கள்ல கேட்டா அண்டா வாழை சட்டி நான்ஸ்டிக். நம்ம எல்லாம் பீட்ரூட் தான் தெரியாதுங்க. அலுமினியம், காப்பர், இதெல்லாம் தான் வரணும். இன்னைக்கு எத்தனை வகையான பாத்திரங்கள் உபயோகப்படுத்துறோம்னா அன்னைக்கு உபயோகப்படுத்த பாத்திரங்கள் என்ன பாத்திரம்? மண் பாத்திரங்களை உபயோகப்படுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்ச காலம் ஆச்சு மண் பாத்திரமா என்ன பாத்திரம் வந்துச்சு? அலுமினிய பாத்திரம் வந்துச்சு. அலுமினிய பாத்திரத்துல சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலுமினிய பாத்திரத்துல சாப்பாடு வச்சிருந்த மக்கள் அடுத்ததுக்கு என்னவா மாறினாங்க? குக்கர். அடுத்தது எதுக்கு வந்துச்சு? சில்வர், ஸ்டீல். சில்வர் பாத்திரத்துக்கு வந்துச்சு. சில்வர்ல இருந்து இத்தாலி குக்கர் எல்லாம் வந்து இத்தாலி. அதுல இருந்து ஒரு மாற்றங்கள் இது மாறி இப்படி போயிட்டு கடைசியில் எங்க வந்துச்சு? ஒரு கடைசியில் எங்க வந்து நிக்குது? மண்பானைக்கு வந்து எங்கெல்லாம் போச்சோ கடைசியில் எங்க வந்துச்சு? மறுபடியும் மண்பானைக்கு வருது. எதுக்கு சொல்லுவாருன்னா இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல நம்ம வீட்டுல பல வகையான பாத்திரங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள் பல விதத்துல உபயோகப்படுத்துறோம். அதே மாதிரிதான் கடவுளுடைய சமூகத்திலும் பல வகையான பாத்திரங்கள் இருக்கிறது. மண் பாத்திரங்கள் உண்டு, மர பாத்திரங்கள் உண்டு, இப்படி நடத்தக்கூடிய பாத்திரங்கள் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் உண்டு. இப்படி நிறைய பாத்திரங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது கனத்துக்குரிய பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம்னா சாப்பாடாக்குறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், இதை உபயோகப்படுத்துவோம். சாப்பாடாக்குற பாத்திரத்துக்கு சாப்பாடாக்க பாத்திரம் இருக்கும். சில பேர் பாத்திரம் உபயோகப்படுத்துவாங்க எதற்கு பொருளுக்கு. ஆமா, அந்த பாத்திரத்தை கொண்டு போய் சபை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா என்ன வர மாட்டாங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பிடவும் வர மாட்டாங்க, சாப்பிடுறதுக்கு மனசும் வராது. ஆகிய அது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம உபயோகப்படுத்தக்கூடியதான பாத்திரங்களை போல அங்கே கடவுள் நம்ம வைத்திருக்கக்கூடியதான அந்த பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவதாக, மூன்றாவதாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கை, தெய்வ பிள்ளைகளா இருக்கிறதான நமக்குள்ளாக ஒரு நடக்கை இருக்கிறது. அதற்கேற்ற நடை நடக்க வேண்டும். அதற்கேற்றதான விதங்கள் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும். தெய்வ பிள்ளைகளுக்குரியதான நடக்கை, தேவ பிள்ளைகளுக்குரியதான அந்த நடைகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றதான நடை, தேவ பிள்ளைகளுக்குரியதான நடை என்று சொல்லி நாம் சொல்லுகிற போது வேதத்துல 4 காரியங்களை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறது. நீதிபதிகளுடைய புத்தகத்தை குறிப்பிடுகிறது என்றால் அங்கே 3 வினோதமாய் நடப்பதுகளையும் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை குறித்து நீதிபதிகளுடைய புத்தகத்தை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டது வசனத்தை வாசிக்கலாம். நீதிபதிகளுடைய புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் 30ஆம் அதிகாரம் Proverbs 30 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோத நடையுடையவைகள் 4 உண்டு. வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அந்த நடையில நடையை குறித்து சொல்லியிருக்கு. அதனுடைய நடைகள் சில அந்த நடைகளுக்குரியதான அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அது வாழ்க்கையில காணப்படக்கூடியதான ஒரு பகுதிகள்ல அந்த நடைகள். இப்போ ஒரு ராணுவ வீரன் எப்படி ரிபப்ளிக் டே பார்த்திருப்போம்,
ரிபப்ளிக் டேல அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடியதான டெல்லியில அல்லது இங்கே நம்முடைய தமிழகத்துல சில பகுதிகளில் டிவியில நம்ம பார்த்தோம்னா நிறைய ஒரு பகுதியில பார்த்திருக்கோம். அந்த அணிவகுப்பு நடக்கும் போது அந்த நடைகளை பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் அந்த நடை? எப்படி இருக்கும்? ஈக்குவல் எரெக்ட் அப்படி நடக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படின்னா அது மாத்திரமா நடக்கிற போதுதான் நம்ம எப்படி நடக்க முடியும்? வீடு கொண்டு நடக்க முடியும். அதற்குதான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மாத்திரவான்களா இருக்கிற பொழுது நம்ம எப்படி நடக்க முடியும்? இன்னைக்கு டிவியில பெரிய பெரிய ஆட்கள்லாம் சில பகுதிகளில் பிரச்சனைகளை மாட்டிடுறாங்க. அவங்க நல்ல பணக்காரங்க, செல்வாக்கு சொல்வாங்க, எல்லா இடத்துலாம் பார்த்தவங்க தான். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிடுறாங்க. மாட்டினாங்க எப்படி நடக்கிறாங்க? லஞ்சம் வாங்கியோ அல்லது மற்ற பகுதிகளில் எப்படியோ வாங்கிடுறாங்க. எப்படி நடக்கிறாங்க? எப்படி நடப்பாங்க பார்த்துட்டீங்களா? அதே அதிகாரிகள் தான், அதே மக்கள் தான், அதே ஜனங்கள் தான், செல்வாக்கு பெற்றவர்கள் தான், சொல்வாக்கு இருந்தது தான், எல்லாமே இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த அந்த குற்றத்துல மாட்டிட்டாங்க. எப்படி நடக்கிறாங்க? எதுவுமே ஓட ஓட்டத்தை பார்த்தீங்களா? பார்த்திருக்கீங்களா? நடைகள் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடியதாக நாம நமக்கென்று ஒரு நடை இருக்கிறது. நமக்கென்று ஒரு நடை, நமக்கென்று ஒரு பகுதி இருக்கு, பாதை இருக்கிறது. நாம் நடக்கக்கூடியதாக அந்த வழி என்று ஒன்று உண்டு. அந்த பாதையில வசனம் சொல்லுது, அந்த பாதை தேவன் ஏற்பட்டு அந்த பாதையில நாம் நடக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் சங்கீதத்தினுடைய புத்தகம் 1ஆம் சங்கீதத்துல முதல் வாக்கியம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும். அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்குன்னு ஒரு வகையான நாம் போகக்கூடியதான அந்த பாத்து, நாம் நடக்க வேண்டியதான ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதைக்குரியவர்களாய், அந்த பாதையில நடக்கக்கூடிய மக்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நாம் நடக்கிற பொழுது, அப்படி நாம் நடக்கக்கூடியவர்களாய் மாறுகிற பொழுது, ஏதோ உங்க கற்றுக்கொள்வதற்கு நாம் அதை செய்வதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஏதோ செய்தா கடவுள் கொடுப்பாருங்கிறது அல்ல. நாம் செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அந்த பெருக்கத்தை கத்த தரக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த பெருக்கத்தை கத்த நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பெருக்கமாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுப்பார். கண்களை விடுவோம், தேவ சொத்தை நாம் ஜெபிக்கலாம். ஆகினால் மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அழைக்கப்பட்டவர்களாய் இருப்போம், மாத்திரவர்களாய் இருப்போம், நடக்கிற நடைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படட்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்தட்டும். ஞானஸ்தானப்படுத்தவர்கள் வெளியே போய வேண்டாம். 10 நிமிஷத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஞானஸ்தானப்படுத்தவர்கள் தேவ சமூகங்களாய் காணப்படலாம். அல்லேலூயா. முன்னாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து